பிக் பாஸ்ல இன்னைக்கு எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் டாப் 6ல இருக்கிற அனைவருக்கும் ஹவுஸ் டூர் பண்ணி காட்டணும். அதாவது இந்த வீட்டுல நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பகிர்ந்துக்கணும். இதான் டாஸ்க். ரம்யா சொல்றாங்க, சாண்ட்ரா நீ என்ன பத்தி பாத்ரூம் ஏரியா கிட்ட நின்னு பாரு கிட்ட சொன்ன, அதாவது ரம்யாலாம் ஒரு பாம்பு, அவளெல்லாம் நம்ப கூடாது அப்படின்னு அதை சொல்றாங்க. வியானா எல்லாத்தையும் லிவிங் ஏரியால உட்கார வச்சு, நான் இந்த வீட்லயே அதிகமா சாண்ட்ரா கிட்டையும் விக்ரம் கிட்ட தான் பேசியிருக்கேன், ஆனா அவங்க இந்த லிவிங் ஏரியால உட்காந்துக்கிட்டு என்ன பத்தி பேசினாங்களே அப்பப்பா அப்படின்னு சொல்றாங்க. வியானாவை பத்தி பேசுறதுக்கு கண்டஸ்டன்ஸுக்கு நிறைய இருந்திருக்கு, ஆனா நமக்கு தான் எதுவுமே இல்லை. வேணும்னா ஒண்ணு சொல்லலாம், டைலர் அங்கிள். ரெண்டாவது ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோட தொடர்ச்சி தான். ரம்யா சாண்ட்ரா பத்தி கேக்குறாங்க, என்னை பத்தி பேசுறது உண்மையான சாண்ட்ராவா, இல்ல நான் போகும்போது என்ன கட்டி பிடிச்ச அழுதியா அது உண்மையான சாண்ட்ராவா அப்படின்னு கேக்குறாங்க. சாண்ட்ரா சொல்றாங்க, என்னப்போ நான் நடிச்சேன்னு கூட வச்சுக்கோ, ஏன்னா எல்லாரும் அப்படித்தானே சொல்றாங்க அப்படின்னு. ரம்யா சொல்றாங்க, ஆமா நீ அப்படித்தானே பண்ற, எல்லாம் நடிப்பு இல்லைன்னு வேற சொல்லுவியா, ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா, என்ன பாம்பு, நான் பாம்பு அப்படின்னா நீ என்ன அன்னகொண்டாவா அப்படின்னு கேட்குறாங்க. ரம்யா கேட்டோன்னே எனக்கு அப்படி சிரிப்பு வந்துச்சு. அன்னகொண்டாக்கும் பாம்புக்கு என்னங்க வித்தியாசம்? சரி சிரிப்பு இருந்தா சிரிச்சிருங்க. மூணாவது ப்ரோமோல பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு சீக்ரெட் டாஸ்க் ஒன்று கொடுக்குறாரு. அதாவது உங்க முன்னாடி 4 பேர் சாப்பிடக்கூடிய உணவு இருக்கு, அதை உங்கள 3 பேர் தான் சாப்பிடணும், அதோட கெமிக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. விக்ரம் சொல்றாரு, அவங்களோட டாஸ்க் விளாண்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு. சபரி சொல்றாரு, 90 நாளைக்கு மேல இருக்கிறதுக்கு டிசர்வான கண்டஸ்டன்ட் நான் தான் அப்படின்னு. திவாகர் சொல்றாரு, பிரச்சனைகளை சால்வ் பண்றதுல சபரி தான் சிறந்தவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதுக்கப்புறம் திவ்யா, கானா வினோத், அரோரா இவங்க 3 பேரும் அந்த பிரியாணியை சாப்பிடுறாங்க, கெமிக்கும் ஷேர் பண்ணிடுறாங்க. பிக் பாஸ் சொல்றாரு, லெவல் 2 டாஸ்கையும் வெற்றிகரமா செஞ்சு முடிச்சிட்டீங்க அப்படின்னு. சரி என்ன பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டுக்கு ரீல் அண்ட் ரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.